வகை வகையா கொழுக்கட்டை பண்ணணும், ஆனா ரெசிபி ரொம்ப ஈஸியா இருக்கணும், அப்படிதானே? 6 வகை கொழுக்கட்டை பண்ணலாம் வாங்க. கேரட்டை பால் ஊத்தி ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இதோட சர்க்கரை, ஏலக்காய், நெய் சேர்த்துட்டீங்கன்னா அல்வா மாதிரி இருக்கும். 1/4 கப் தண்ணிக்கு 1 கப் கொழுக்கட்டை மாவு நல்லா சாஃப்டா பசஞ்சிட்டு உள்ள கேரட் ஸ்டஃப் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா கேரட் கொழுக்கட்டை ரெடி. மீதமான மாவை சின்ன சின்ன உருண்டைகளா போட்டு தண்ணியில வேக வச்சிடலாம். இதோட வெள்ளப்பாகு, ஏலக்காய், தேங்காய் துருவல் அண்ட் தேங்காய் பாலை கடைசியா சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு பால் கொழுக்கட்டையும் ரெடி. அடுத்து பலாப்பழ கொழுக்கட்டை. நெய்ல வதக்கின பலாப்பழத்தோட வெல்லம், சுக்கு பொடி, ஏலக்காய் அண்ட் கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேழ்வரகு மாவுல தான் பண்றேன். கடையில வாங்கின பச்சரிசி கொழுக்கட்டை மாவுலயுமே இதை ட்ரை பண்ணலாம். 2.5 கப் தண்ணிக்கு 2 கப் கேழ்வரகு மாவு கரெக்டா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். பலாப்பழம் சீசன் இல்லப்பான்னு நினைச்சீங்கன்னா வறுத்த மல்லாட்டை கூட வெல்லம், ஏலக்காவை சேர்த்து அரைச்சிட்டு ராகி மாவுல ஸ்டஃப் பண்ணி ஸ்டீம் பண்ணிடலாம். இதுல கருப்பெல்லும் சேர்த்து நீங்க அரைச்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். செம்மையான சம்பவம் ஒண்ணு பண்ணுவோம். கொழுக்கட்டைக்கு மாவு வாங்கவே மறந்துடுவோம். அந்த மாதிரி சமயத்துல இட்லி ரவைய 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. நார்மல் ரவைனா ரோஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தாளிப்பு பொருள் கூட கொஞ்சமா கேரட் பிளேவருக்காக சேர்த்திருக்கேன். இதுல நம்ம ஊற வச்ச ரவையை சேர்த்து நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதா பிடிச்சு நீங்க இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணீங்கன்னா கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். வீட்டுல எதுவுமே இல்ல, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கின அவல் தான் இருக்குன்னா அதை லைட்டா மிக்சியில பல்ஸ் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அது கூட தேங்காய், வெல்லம், ஏலக்காய் சேர்த்து பிடிச்சிங்கன்னா அவல் பிடி கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.